ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி மைதா மாவு வச்சு ஒரு பூரி செஞ்சிடலாம். சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ஒரு மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ இது நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் நல்லா ஜலிச்சிட்டேன் இதை க்ளீனாக. பொதுவாகவே மைதாவில் பூரி செய்யும்போது லப்பர் மாதிரி இருக்கும். மெல்லவும் முடியாது, பிக்கவும் முடியாது. உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனால் மைதா மாவில் சாஃப்டாக ஆயிலே உரியாமல் ஒரு பூரி செய்யலான்னா எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு சின்ன கடாயில் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சூடு ஏறுறதுக்குள்ளே உப்பு சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து அதே இப்போ உப்பு போட்ட அதே ஸ்பூனில் அரை டீஸ்பூன் சர்க்கரை இதையும் போட்டுக்கலாம். இது பூரி பொரிக்கும்போது கொஞ்சம் ப்ரௌனிஷாக கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நான் போடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடு ஏறிச்சு, அதை எடுத்துடலாம். சூடான ஆயிலேருந்து ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். நான் 50 கிராம் ஆயில் ஊற்றுறேங்க, அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாங்க. அடுத்து இந்த மாவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம். அப்போ எல்லா இடத்துலையும் மாவு பைண்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு கலந்துட்டு நான் காட்டுறேன். அப்படியே மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸி ஜார்லேயே பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிப்போம். இருக்கிற மாவையும் அதையும் போட்டுறோம். பாருங்கள், இந்த மாவு எப்படி இருக்குது பாருங்கள், தூளாக. இந்த மாவு பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு இப்படி விட்டோம்னா உதிரணும். இதை நம்ம கையில் அந்தளவுக்கு பக்குவமாக வராது. நம்ம இப்படி பண்ணும்போது பால் பவுடர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி பண்ணிவிட்டு அப்போ எல்லா ஆயிலு சர்க்கரை உப்பு 3 நல்லா பைண்ட் ஆகிடும். இப்போ இந்த மாவையும் நம்ம இதே மாதிரி பண்ணிடலாம். முக்கியமான டிப்ஸு இதாங்க. இந்த ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வரும் பூரி. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதையும் அரைச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு மாவை பூரி மாவு பக்குவத்துக்கு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிடலாம். நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஒதுக்குன்னு தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. நல்லா ஒரு சாஃப்டான ஒரு பூரி கிடைக்குங்க. அதே மாதிரி ஆயில் உரியாமல் சுட சுட ஸ்பாட்டில் உடனே சுட்டு கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு கடைசியாக ஒரு டிப்ஸ் இருக்குது. அதையும் நான் அப்புறம் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையும் போது எல்லா இடத்துலையும் பரவும். ஹோட்டலில் செய்கிற பூரி கோதுமையில் போட மாட்டாங்கங்க, கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு மைதாவில் தான் போடுவாங்க. ஆனால் ஹோட்டல் பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அவங்க சோடா உப்புலாம் போடுவாங்க, சில விஷயங்கள்லாம் அதில் கலப்பாங்க. வாழைப்பழம் போடுவாங்க, முட்டை போடுவாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப வீட்டிலே எளிமையான முறையில் எப்படி சாஃப்டாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி செய்து காட்டுறேன். 3/4 டம்ளர் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப குழ குழன்னு இருக்கக்கூடாது. மாவு பக்குவமாக பிசையணும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் பொறுமையாக காட்டுறேன். அவ்வளோதாங்க. இந்த தண்ணி ஒரு 1/4 டம்ளர் நின்றுச்சு. 3/4 டம்ளர் தான் செலவாயிருக்கு.
இவ்வளோ துல்லியமாக நான் ஏன் சொல்கிறேன்னா, மாவில் வந்து நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது வந்து ஒரு 250 கிராம் தண்ணி பிடிக்கும் இந்த கிளாஸு. இப்போ வந்து நம்மளுக்கு 200 கிராம் தண்ணி செலவாயிருக்கு. ஒரு 50 கிராம் நின்று இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக வந்து நீங்கள் பிசைஞ்சால் மட்டும்தான் பூரி வந்து எண்ணெய் உரியாது, நல்லா உப்பலாக வரும். இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் மாவை. இது அப்படியே எவ்வளோ நேரம் உங்களால் பிசைய முடியுமோ பிசைங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு ஊறின பிறகு 20 நிமிஷம் கழித்து காட்டுறேன். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இது ஊற வச்சு செஞ்சோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக வரும், பிசையவும் வசதியாக இருக்கும். இப்போ ஒரு பூரி கட்டையில் அந்த மாவு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கையில் இப்படி பிசைஞ்சு கொடுங்க. நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்ததுன்னு காட்டுறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லாவே பிசைஞ்சாச்சுங்க. போதும் பாருங்கள், அப்படி அமுக்குனா உள்ளே சாஃப்டாக போகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மாவு பக்குவத்துக்கு வந்துருச்சு. அதே மாதிரி மாவு பிச்சோம்னா டக்குன்னு பிக்க வரணும். அப்போ தான் வந்து பக்குவமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஜவு மாதிரி இழுத்துச்சுன்னா மாவு பக்குவத்துக்கு இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து உருண்டை பண்ணி போட்டுக்கலாம். பூரி சைஸ்க்கு போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக. இப்போ எல்லா மாவும் உருட்டியாச்சுங்க. ஒரு 20 உருண்டை வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம திரட்டிடலாம். பூரி வந்து மாவு போட்டு திரட்டினீங்கன்னா ரஃப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஆயில் வந்து காஞ்ச ஆயில் இருக்குது இல்லைங்களா, நம்ம எடுத்து அதில் லைட்டாக வந்து இந்த கல்லில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் லைட்டாக. அப்போ நம்மளுக்கு ஒட்டாமல் நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்கும். பூரி நம்ம விருப்பப்பட்ட மாதிரி அழகாக வந்து இந்த கட்டையிலையும் கொஞ்சம் வந்து தடவிடலாம். ஒட்டவும் ஒட்டாதுங்க, அருமையாக வரும். பாருங்கள், மாவு போடுறத விட இது ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதனால தான் ஹோட்டலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆயிலை முண்டு ஊற்றுவாங்க அந்த கடப்பக்கல்லில். நம்ம வந்து லைட்டாக இவ்வளோ மாவுக்கு ஒரு 1/2 கிலோ மாவு இருக்கும், கொஞ்சம் தான் வந்து 50 கிராம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாம் பூரியும் திரட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவும் வந்து அதிகமாக வந்து இது கல்லில் அதிகமாக ஆயில் ஊற்றிடக்கூடாது. ரொம்ப அதிகமாக ஆயில் தடவினீங்கனாலும் வழுக்கிட்டு போவோம். நீங்கள் கொஞ்சமாக தடவினீங்கன்னா, இப்போ ஒரு முறை தடவினீங்கன்னா ஒரு 4 பூரி திரட்டலாம். அவ்வளோதான். இன்னொரு பூரியும் திரட்டியாச்சு. இப்போ இதே கல்லிலேயே எல்லாத்தையும் ஒரு 4 பூரி திரட்டின பிறகு லைட்டாக கொஞ்சம் ஆயில் தடவிப்போம். அவ்வளோதாங்க. நான் இதே கல்லில் 6 பூரி திரட்டிட்டேன். நான் ஆயிலே யூஸ் பண்ணல. இந்த மாதிரி மேலே மேலே போட்டாலும் நம்ம எடுக்கும்போது ஒட்டவே ஒட்டாது, அழகாக வரும். இதுதாங்க அது சீக்ரெட்டு. நான் எல்லாம் பூரியும் திரட்டிட்டேன். இப்போ வந்து பொரித்து பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போட்டு பார்த்துடலாம். ஹீட்டு தாங்க முக்கியம். ஆயில் நல்லா ஹீட் ஆனால் தான் பூரி நல்லா வந்து ஆயில் உரியாமல் நல்லா வரும். ஹோட்டலில் பூரியும் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க இல்லைங்களா, இந்த கலரில் தானே இருக்கும். இதுதாங்க மைதாவில் தான் செய்வாங்க ஹோட்டலில். ஆனால் வந்து சாஃப்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சால் லப்பர் மாதிரி வரும். இந்த மெத்தடில் மாவு பிசைஞ்சால் தான் மாவு வந்து ரொம்ப பூரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பூரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு மெத்தடில் பூரி எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ஒரு தவா காய வச்சுக்குங்க. இந்த பக்கம் ஆயில் சூடு ஏறிட்டுருக்கு, இந்த பக்கம் தவா காய வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த பூரி திரட்டணும் இல்லைங்களா, அதை இது மேலே வைங்க. லைட்டாக வந்து சூடு ஏறட்டும், ப்ரௌனாலாம் ஆக தேவையில்லை. ஆயிலே உரியாமல் பூரி செய்கிற ஒரு மெத்தடுங்க இது. இதை லைட்டாக வந்து திரட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இதில் இருக்கிற எண்ணெய், இதில் மாவில் ஒரு ஈரத்தன்மை இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம சம்சா சீட் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். எதுக்கு நான் இந்த மெத்தட் சொல்கிறேன்னா, சப்போஸ் வந்து வெளியே போயிருப்பாங்க, பூரி வந்து அவங்க லேட்டாக வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்குன்னு உட்காந்து நம்ம தனியாக வந்து மாவு எடுத்து திரட்டிகிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே சம்சா சீட் செய்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்படி திரட்டி ஒரு தட்டில் வச்சுட்டிங்கன்னா இதே மாதிரி
வச்சுட்டு அதை வந்து நீங்கள் பூரி சூடாக சுட்டு கொடுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 2 சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் வந்து பூரி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. எண்ணெய் ஹீட்டில் தாங்குது. இந்த பொரிச்ச அந்த தவாவில் செஞ்சோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருது பாருங்கள். ஆயிலே கொஞ்சம் கூட உரியாதுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். போட்ட உடனே எலும்பி வந்துடும், ஆயில் செலவே ஆகாதுங்க. இது ஒரு மெத்தடு பாருங்கள் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா. அதுக்குள்ளே இதை திருப்பி விட்டுடலாம். சும்மா லைட்டாக, அதாவது சூடாக நம்ம செய்து கொடுக்கணுன்னா இந்த மெத்தடில் வந்து நம்ம ஒரு ஐடியா இருக்குங்க. எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஆயிலில் பொரிச்சதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு நான் காட்டுறேன். இதையும் போட்டுடலாம், இதையும் எடுத்து போட்டுடலாம். போட்ட உடனே எலும்பிடுங்க. நம்ம ஈரத்தன்மை இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் ஆகும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி இன்னும்போது நம்ம போட்ட உடனே எலும்பி வந்துடுங்க. பூரியும் நல்லா வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஆயிலும் செலவே ஆகாது. ஆயில் நம்மளுக்கு சப்பாத்தி மாதிரி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதில் போட்டு எடுத்துக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. சப்பாத்தியாக 2 பூரியும் ஈரத்தன்மையாக இருக்கிற மாவும் ரெண்டு நான் 2துலேயும் செய்து காட்டுறேன். 2த்துல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்ப்போம். டைமிங் வந்து ரொம்ப, இப்போ நம்ம சாப்பிட அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் வந்து போட்டு கொடுத்துடலாம். அப்படியே கொதிக்க போட்டு கொடுக்கலாம். நல்லா அருமையாக வரும். 2 மாடலுமே அருமையாக வரும், ஆயில் உரியாதுங்க. ஆனால் இந்த பூரி செவக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுது. அந்த பூரி பாருங்கள், போட்ட உடனே எலும்பி மேலே வந்து 1 நிமிஷத்தில் எடுத்துடலாம். டைமிங் ரொம்ப வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். நான் இந்த மெத்தடுக்காக தான் நான் மெயினாக அந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நினச்ச நேரம் நீங்கள் வந்து பூரி செய்து கொடுக்கலாங்க. இது ஒன்றுமே ஆகாது, அது பாட்டும் கிடக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சாப்பிட உட்காரும்போது டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ வேணாலும் நினச்ச நேரம் செய்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பூரி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அழகாக ஒன்றுமே ஆகாது. இதே மெலிசா செஞ்சு வச்சிங்கன்னா சம்சா செய்யலாம். இதே இதில் இதை அப்படியே அழகாக கட் பண்ணி சம்சா செய்யலாம். ஆனால் கொஞ்சம் மெலிசா திரட்டணும். நான் பூரிக்காக வந்து கொஞ்சம் வந்து கனமாக செஞ்சுருக்கேன், உப்பலாக வரணுன்றதுனால. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி செய்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தோம் இல்லைங்களா, இது ஒரு மெத்தடு. அந்த பூரி தான் இது. இது வந்து நம்ம எடுத்தோடனே ஆயிலில் போட்டது. இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஒன்றும் வித்தியாசம் அதிகமாக இருக்காது. ஆனால் வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக உரியும். இப்போ இது எதுக்கு நான் இந்த மாடல் சொன்னேன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து லேட்டாக சாப்பிட்றாங்க ஒரு நபர் வீட்டில் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம சூடாக கொடுக்கணும்னு நினச்சோம்னா, அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அந்நேரம் நம்ம திரட்டிகிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ரெடிமேடாக வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ சாயந்தரம் கொடுக்கலாம், நைட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது ஒரு ஐடியா. பாருங்கள், பூரி பாருங்கள், லேசாக அப்படியே பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 விரல் நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஒரே விரல் தான். மைதா பூரி பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இதுவுமே வந்து சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிக்க தேவையில்லை. நான் கேமராவில் 2 கையில் காட்டுறதுனால கஷ்டம்னு நினைக்காதீங்க. அதை பாருங்கள், அவ்வளோதான். இதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா பாருங்கள் இந்த வீடியோ. அவ்வளோதாங்க. நான் மொத்த பூரியும் சுட்டு எடுத்துட்டேன். ஆயில் பாருங்கள், ஊற்றின ஆயில் அப்படியே இருக்குது. ஒரு நபர் வீட்டில் லேட்டாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்காக நான் 4 பூரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.